ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளண்டரில் 3D கர்சர் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளண்டரோட பேசிக் டுட்டோரியலை பற்றி பார்த்துருப்போம். 3D கர்சரை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3D கர்சர்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியூபில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்சர் மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா 3D கர்சரு. இந்த பாயிண்ட் இருக்கிற பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட்டும் இருக்கும். இந்த கர்சரை எப்படி மூவ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மவுஸில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்கள் எந்த இடத்துல வியூ போர்ட்டில் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கர்சர் வந்து மூவ் ஆகும். நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் இந்த கர்சரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி முடிச்சோன்னா இந்த கர்சர் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீபோர்டில் ஷிஃப்ட்+S ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷனில் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து செலக்டடாக ஒரு 4 எண்ணம் இருக்குது. இதை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டு கர்சர்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுற என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3D கர்சர் பாயிண்ட் எங்கே வச்சனோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிருச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் மவுஸ் பட்டனு கிளிக் பண்ணோன்னா கர்சர் பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ ஷிஃப்ட்+S செலக்ட் பண்ணுறேன். செலெக்ஷன் டு கர்சர் கிளிக் பண்ணவே ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவில் வந்து பிக் ஆயிருச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது இந்த கர்சர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மிடில்லையே டிஃபால்ட்டாக இருந்த இடத்துலையே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஷிஃப்ட்+C ப்ரெஸ் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்டில் வந்து செட் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டரில் போகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷிஃப்ட்+S செலெக்ஷன் டு கர்சர். ஓகேங்களா, இப்போ சென்டர் பாயிண்டில் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து 3D கர்சர் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சென்டரில் தான் வந்து இம்போர்ட் ஆகும். எனக்கு நான் வேணுங்கிற பொசிஷனில் மூவ் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஷிஃப்ட் பிடிச்சி வேறு இடத்துல, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கர்சர் பாயிண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ட்ராக் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்+A செலக்ட் பண்ணுங்க. மெஸ் ஆப்ஜெக்ட் வரும் ஆடில். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மங்கியை வந்து ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்க மங்கி வந்து செட் ஆயிருச்சு. நான் செலக்ட் பண்ண அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வேணுங்கிற இஷ்டப்பட்ட இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஷிஃப்ட்+S செலக்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பை கர்சருங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்சர் பாயிண்ட்டை ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கர்சர் டு செலெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஆப்ஜெக்டை வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணோம். சரிங்களா, இப்போ ஆப்ஜெக்ட்டுகளை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எனக்கு இந்த கர்சர் பாயிண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மங்கியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம 3D கர்சர் பாயிண்ட் வந்து இருக்குது. ஆனால் நம்ம கியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் பாயிண்ட் வந்து இல்லை. இந்த கியூப்ல வந்து எனக்கு இந்த கர்சர் பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கியூபை செலக்ட் பண்ணிட்டு இந்த கர்சர் டு செலக்டட்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்ன ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து அந்த 3D கர்சர் பாயிண்ட் வந்து செட் ஆயிரும். இப்போ இந்த மங்கியில் வந்து எனக்கு செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மங்கியை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்+S செலக்ட் டு கர்சர் டு செலக்டட் இதை கிளிக் பண்ணீங்கனாலே போதும், செட் ஆயிரும். இப்போ இந்த 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். இப்போ 3ஆவதா பார்த்தீங்கன்னா கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் அப்படிங்கிறது. இந்த கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான். இப்போ இந்த கர்சர் வந்து எந்த பாயிண்ட்ல வேணாலும் இருக்கும். சரிங்களா, எனக்கு வேர்ல்டு ஆரிஜின்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த XY டைரக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த XY டைரக்ஷன்ல வந்து இந்த கர்சர் பாயிண்ட் வந்து செட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஷிஃப்ட்+S செலக்ட் பண்ணிட்டு கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அது எங்க இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டர்ல வந்து செட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்சர் டு கிரிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்சர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கர்சர் பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த கிரிட் லைனோட வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எட்ஜில் வந்து எக்ஸாக்டாக செட் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா கர்சர் டு கிரிட். அது எப்படி யூஸ் ஆகுன்னு பார்க்கலாம். நான் 2D வியூ வந்து செட் பண்ணிக்கிறேன். டாப் வியூக்கு வந்து 7 ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ டாப் வியூ போயிட்டோம். இப்போ பாருங்க ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி இந்த கிரிட் அந்த கார்னர் பாயிண்ட் இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஷிஃப்ட்+S ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சர் டு கிரிட்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவே பாருங்க இந்த பாயிண்ட்ல இருக்கிற அந்த கிரிட் லைன்ல வந்து செட் ஆயிருச்சு. இதுதான் வந்து கர்சர் டு கிரிட். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல நான் செட் பண்ணுறேன்.
ஷிஃப்ட் பிடிச்சி ரைட் கிளிக் பட்டன் இங்கே ஒரு இது வந்துருச்சு. இப்போ கர்சர் டு கிரிட் கொடுத்தோம்னா அது பக்கத்தில் என்ன கிரிட் லைன் இருக்குதோ அந்த கிரிட் லைனில் வந்து செட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டு கிரிட். இந்த செலெக்ஷன் டு கிரிட் என்னன்னா நம்ம செலக்ஷன் பண்ணுற ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரிட் லைனில் வந்து கரெக்டாக செட் ஆகும். அதாவது அந்த மிடில் பாயிண்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணனவே அந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து கிரிட் லைனில் வந்து உட்காரும். அதை தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டு கிரிட்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு டாரஸ் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு Shift+A மெஸ்ஸில் போய் டாரஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாரஸ் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணணும். நான் டாரஸ் எப்படி மூவ் பண்ணிக்கிறேன், G ப்ரெஸ் பண்ணி டாரஸ் வந்து எனக்கு வேணுங்கிற பொசிஷன் ஏதாச்சும் ஒரு பொசிஷனில் வந்து மூவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ செலெக்ஷன் பண்ற இந்த டாரஸ் எனக்கு கரெக்டா கிரிட் லைன்ல வந்து உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா Shift+S செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல வந்து செலெக்ஷன் டு கிரிட், நான் செலெக்ஷன் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து கிரிட் லைன் அது பக்கத்துல இருக்க கிரிட் லைன்ல போய் உட்கார்ந்துக்கோ. இதுதான் பாத்தீங்கன்னா செலெக்ஷன் டு கிரிட். அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, செலெக்ஷன் டு கர்சர், கீப் ஆஃப்செட்னு ஒன்று இருக்குது, செலெக்ஷன் டு ஆக்டிவ்னு இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல சொல்றேன். ஏன்னா செலெக்ஷன் டு கர்சரோட ரிலேட்டிவா தான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்சர் டு ஆக்டிவ் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் கர்சர் டு செலெக்ஷனும் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் செய்யும் போது யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம் இதை பத்தி டீடைலா. அதுக்கடுத்து டாப்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பைவட் பாயிண்ட்னு இருக்கும். இந்த பைவட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம 3D பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆப்ஜெக்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட பைவட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, அதாவது டாரஸுக்கு சென்டர்ல இருக்குது. நான் வந்து கியூபை வந்து செலெக்ஷன் பண்றேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட்டுக்கு வந்து R பிரஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க நான் ரொட்டேட் பண்ணும்போது ஆரிஜின் பாயிண்ட் வந்து எங்க இருக்கு, ஆனா ரொட்டேட் ஆகுறது பாருங்க அந்த மிடில் இருந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆக்டிவ் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆக்டிவ் எலிமெண்ட் போட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 3D கர்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதே ஆப்ஷனை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. நம்ம 3D கர்சர் எங்க வச்சிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து 3D கர்சருக்கு இதுக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மீடியன், இண்டிவிஜுவல் ஆரிஜின் எல்லாம் தனியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இதுதான், அந்த ஆக்டிவ் எலிமெண்ட் இருந்துச்சு பாத்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கு. இண்டிவிஜுவலா வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதே பொசிஷன்ல இருந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம்னு. மெயினா பாத்தீங்கன்னா 3D கர்சர் தான் இந்த டுட்டோரியல்ல பாக்குறோம். 3D கர்சரை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கர்சரை நீங்க எங்க வைக்கிறீங்களா, இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன்னா இப்போ ரொட்டேட் பண்ணும்போது அந்த இடத்த ஆரிஜின் பாயிண்டா வச்சு தான் ரொட்டேட் ஆகும். சரிங்களா, இப்போ Shift+C கொடுக்குறேன். இப்போ மிடில் பாயிண்ட்ல வந்துருச்சு. இப்போ ஆரிஜின்ல இருந்து ரொட்டேட் கொடுத்து ரொட்டேட் பண்றேன், அங்கிருந்து தான் பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த கர்சரை வந்து மூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஷிஃப்ட் பிடிச்சி தான் மூவ் பண்ணணுமா, ஒவ்வொரு டைம் ஷிஃப்ட் பிடிச்சி ரைட் கிளிக் பட்டன் கொடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து டூல்ஸ் பாக்ஸ்ல டூல்ஸ் இல்லையான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. டூல்ஸ் பாக்ஸ்லயே ஒரு டூல்ஸ் இருக்குது. அது பாருங்க, டூல்ஸ் பாக்ஸ்ல செகண்ட் ஒன்று வந்து கர்சர் தான். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணாலே போதும், நார்மலா கிளிக் பண்ணிட்டு போனாலே போதும், எந்த இடத்துல வேணாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நீங்க இந்த இதுல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து செலெக்ஷன் பண்ண முடியாது. நீங்க செலெக்ஷன் டூல் போனா மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து செலெக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நான் உங்களுக்கு இது வந்து சஜஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா நீங்க செலெக்ஷன் டூல்லயே வச்சுட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணியே நீங்க மூவ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆப்ஜெக்ட் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மெத்தட் வேணா இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி பாருங்க, அப்பதான் வந்து கர்சர் கண்ட்ரோல் பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஞாபகத்திலேயே இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல கான்செப்டை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.